ஹாய், வெல்கம் டு நாகஸ் கிச்சன். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தலாம். கத்திரிக்காய், 2 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 10 சின்ன வெங்காயம், 4-5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய். நெக்ஸ்ட்டு ஒரு எலுமிச்சப்பழம் சைஸ் புளியாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, சோம்பு, வெந்தயம், கடுகு. ஃபஸ்ட்டு கத்திரிக்காயெல்லாம் மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு கத்திரிக்காய் காம்பை கட் பண்ணாமல் பின்னாடி திருப்பி இந்த மாதிரி 4ஆக கீறிக்கோங்க. உள்ளே பூச்சி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி வச்சுக்கலாம் எல்லாத்தையும். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள், அடுத்து 2-3 டேபிள் ஸ்பூன் புளி கரைச்சி வச்சுருந்தது. அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கெட்டியாக வச்சுக்கலாம். பாருங்கள், மசாலா ரெடி ஆகிருச்சு. இதை வந்துட்டு நம்ம கத்திரிக்காய்க்குள்ளே ஸ்டஃப் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயிலும் நம்ம வச்சிடலாம். அவ்வளோதான், கத்திரிக்காய் எல்லாமே நல்லா மசாலா தடவி வச்சாச்சு. இதை நம்ம பொரிச்சிடலாம். கடாயில் நான் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் வந்துட்டு தாராளமாக ஊற்றலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம கத்திரிக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். பார்த்து பண்ணுங்கள், ஏன்னா அது தெறிக்கும். அப்பப்போ பரட்டி விட்டு பண்ணுங்கள், இல்லைனா ஒரு சைடு மட்டும் வெந்து இன்னொரு சைடு வேகாமல் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் வந்துட்டு ஓரளவுக்கு வதங்கிருச்சு, நல்லா குக் ஆகிருச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். ஏன்னா நம்ம அடுத்து குழம்புல போடும்போது இன்னும் கொஞ்சம் வேகும் கத்திரிக்காய். ஸோ இதே எண்ணெயில் நான் தாளிக்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையும் போட்டுட்டு தாளிச்சிடலாம். அடுத்து இதில் பச்சை மிளகா போட்டுக்கலாம். பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டுமே நல்லா வதங்கணும். அடுத்து சின்ன வெங்காயத்தையும் பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதே எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த மசாலா வந்துட்டு இந்த எண்ணெயில் நல்லா இறங்கியிருக்கும். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். தக்காளி வந்துட்டு நல்லா மசியணும். தக்காளி நல்லா வதங்கிச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் கரைச்சி வச்சுருக்கிற புளியையும் சேர்த்துட்டு நல்லா கிண்டிக்கலாம். அந்த புளியோட பச்சை வாசனை போகிறதுக்கு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுட்டு அடுத்து நமக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். இப்போ இதை மூடி போட்டு அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கிற டைமில் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், சுற்றிலும் வந்துட்டு எண்ணெய் நல்லா வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல கத்திரிக்காய், அதையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா குழம்பு வந்துட்டு வத்திருச்சு. கத்திரிக்காய் வெந்துருச்சா நல்லா பார்த்துக்கோங்க. தொட்டோன்னே நல்லா சாஃப்டாக இருக்கணும். அவ்வளோதான், நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் மறுநாளும் வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.